பிறகுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் பேரவைக்கு வருகின்றார். இந்த இடத்தில்தான் கள்ளச்சாராய கடத்தல் கும்பலுக்கும் திமுகவில் உள்ள சிலருக்கும் இருக்கும் தொடர்பு அம்பலப்பட்டு விட்டது என்ற கலக்கத்தில் மறைந்து கொள்ளுகிறாரா ஸ்டாலின் என்கிற சந்தேகம் வலுக்கிறது. நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இதுவரை தமிழகத்திலே கள்ளச்சாராயம் குடித்து இவ்வளவு மரணம் அடைந்த சரித்திரம் கிடையாது. அந்த சரித்திரத்தை இந்த விடியா திமுக அரசு படைத்து விட்டது. இதற்கு இந்த முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்வதுதான் ஒரே வழி. 2023ஆம் ஆண்டு 23 பேர் உயிரிழந்த மரக்காணம் மதுராந்தகம் கள்ளச்சாராயத்தில் கலந்த மெத்தனாலை விநியோகித்தவர்கள்தான் தற்பொழுது கள்ளக்குறிச்சிக்கும் மெத்தனாலை விநியோகித்துள்ளனர். இன்னும் நுணுகி ஆராய்ந்து பார்த்தால் மெத்தனாலை விநியோகித்தவரும் அதை வாங்கி கள்ளச்சாராயத்தில் கலந்து விற்ற கன்றுக்குட்டியும் திமுக நிர்வாகிகள். இந்த பின்னணியில் பார்க்கும் பொழுது திமுக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருப்பதால் தான் கள்ளச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்ற ஸ்டாலின் தயங்குகிறாரா என்ற கேள்வி எழுகிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் தலைவிரித்து ஆடுவதை 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதியே கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து விவாதிக்க வலியுறுத்தினார். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கிடப்பில் போட்டது திமுக. கள்ளச்சாராயத்திற்கு எதிராக அதிமுக பலமுறை எச்சரிக்கை மணி அடித்தும் திமுக கண்டுகொள்ளாததால் தான் 58க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகியிருக்கின்றன. மொத்தத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் திமுக ஆட்சிக்கு சாவு மணி அடித்துள்ளதா? அந்த பயத்தில்தான் வழக்கை சிபிஐக்கு மாற்ற தயங்குகிறாரா ஸ்டாலின்? தற்பொழுது வரை பாதிக்கப்பட்ட மக்களை நேர்கொண்டு சந்திக்க ஸ்டாலின் தயங்குவது ஏன்? அதிமுக நடத்திய ஆர்ப்பாட்டம் திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதிவிட்டதா என அடுத்தடுத்து எழும் கேள்விகளுக்கும் வெளிச்சம் பாய்ச்சுகிறது இன்றைய நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் உரிமை குரல் நிகழ்ச்சி. விடியா திமுகவுக்கு முடிவுரை கட்ட தொடங்கிவிட்டதா அஇஅதிமுகவின் ஆர்ப்பாட்டம்? இந்த கேள்வியோடு தான் விவாதத்தை நகர்த்த இருக்கின்றோம். விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். அஇஅதிமுகவிலிருந்து ஆவடிக்குமார் மற்றும் ரவி குழந்தைவேலு, அரசு ஆதரவாளர் முனைவர் காமாட்சி நாயுடு, அரசியல் விமர்சகர் பொன் வில்சன். நாலு நிகழ்ச்சிக்கு வரவேற்கும். ஆவடிக்குமார் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். இந்த ஆர்ப்பாட்டம் உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? உண்மையிலேயே அதிமுக நடத்தி இருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் 2 இடத்துல முக்கியமா இருக்குது. ஒன்று, சட்டமன்றத்தில் போய் சட்ட ரீதியிலான போராட்டத்தை நடத்தி இருக்கிறது. மக்கள் மன்றத்தில் போய் ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. அதிமுகவினுடைய இந்த போராட்டம் திருப்பு முனையை ஏற்படுத்துமா கள்ளச்சாராய விவகாரத்தில்? இல்லை, இது எந்த திருப்பு முனையை ஏற்படுத்தாது. திருந்தாத ஒரு அரசை திருத்துவதற்கு இது பயன்படுன்ற நோக்கத்தோடு தான் எதிர்கட்சி தன்னுடைய கடமையை செய்யுது. ஆனால் திருத்தக்கூடாதுன்ற முடிவோடு இருக்கிற ஒரு அரசாங்கத்தை போய் நம்ம திருத்த முடியாது. ஒரு முதலமைச்சர் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு நாட்டை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது இன்னைக்கு பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டிருக்கு. ஒரு முதலமைச்சர் இதுவரைக்கும் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போகலை. எல்லா கட்சி தலைவர்களும் போகிறாங்க. சரி, முதலமைச்சர் போல இவங்க பட்டத்து இளவரசர் அனுப்புகிறாங்க, பணத்தை கொடுத்து அவங்களெல்லாம் சரி கட்டுறதுக்கு. அவங்கள கொண்டு போய் ஒரு கொட்டடியில் அந்த எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் வீடு வீடாக தேடி போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஒரு கொட்டடியில் அடைச்சி வச்சுட்டு ஒரு டேபிளை போட்டுட்டு சேரை போட்டுட்டு அது மேலே ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு அவங்கள 1.5 மணி நேரம் காக்க வைக்கிறாங்க. வருவாருன்ட்டு அவங்க பணத்தை வீட்டில் வச்சுட்டு இவங்க கொடுக்குற பணத்துக்காக இங்கே உட்காந்துருக்காங்க. அப்படிதான் நடத்துனாங்களா? ஆமாம், இந்த ஃபோட்டோ பாருங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் காக்க வைக்கிறதுன்றது வேற. மரண வீட்டில் பாருங்க, மரண வீட்டில் பணத்தை வீட்டில் வச்சுட்டு அந்த அவங்கெல்லாம் அதில் சிலர் மயக்க அடிச்சு விழுந்தாங்க. அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் கழிச்சு உதயநிதி அந்த இறந்தவர் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாயும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 50,000 ரூபாயும் கொடுத்து அந்த சடங்கு நடத்துறதுக்காக 1.5 மணி நேரம் பணத்தை வீட்டில் வச்சுட்டு கொண்டு உட்கார வைக்கிறாங்க. அப்போ என்ன மனநிலை, எவ்வளவு மனநிலை, எவ்வளவு ஒரு கொடுமை.
அந்த முதலமைச்சர் போல அவருடைய பையனை அனுப்புறாரு, இவராவது போய் அவங்க வீடு தேடி போய் கொடுக்கலாம்ல. இவரால் முடியாது, நடக்க முடியாதுன்னா மாவட்ட ஆட்சித்தலைவரை விட்டு கொடுக்கறது, இல்லை அங்கே இருக்கிற ஒரு தாசில்தாரை விட்டு கொடுக்கலாமே. இது அந்த ஜனங்களை பிச்சைக்காரர்களை விட கேவலமாக நடத்துகிறாங்க. அந்த பணத்துக்காக, பணத்தை வீட்டில் வச்சுட்டு பணத்துக்காக யாராவது வந்து ஒரு பொது இடத்துல வந்து காத்துட்டு இருக்காங்கன்னா இதை விட கொடுமை என்ன இருக்கு? அப்போ அரசனுடைய மனநிலை என்ன? இந்த அரசாங்கம் மக்களை, அதுவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் அத்தனை பேரும், அவங்களை, இந்த பட்டியலின மக்களை எவ்வளவு கேவலமாக இழிவாக நடத்தி கொண்டிருக்கிறது. அதை பற்றி பொருட்படுத்தாமல் இவ்வளவு பெரிய சாவு, 62 பேர் நொடிக்கு நொடி. அடுத்து இங்க இந்த நிகழ்ச்சி முடிச்சு நம்ம வெளியே போக சொல்ல எத்தனை பேர்னு தெரியாது. அந்த நிலையில வந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. எதை பத்தியுமே கவலைப்படாத ஒவ்வொரு அமைச்சரையும் பிரிச்சு விட்டுட்டு விக்கிரவாண்டி தேர்தலில் பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு விக்கிரவாண்டியில் தெருவுக்கு தெருவு அமைச்சர்களை வச்சு குழுக்களை அமைச்சு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற திமுக காரனை கொண்டு போய் அங்கே டம்ப் பண்ண தெரியுது இல்லை. இங்கே பாதிக்கப்பட்ட இடத்துல எந்த திமுக காரன் போய் வேலை செஞ்சிருக்கான்? அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கான்? முதலமைச்சரே சொல்லலை, அமைச்சர்கள் போய் சொல்லலை. எதையுமே செய்யாம இன்றைக்கு இவங்களுடைய மனநிலையை பாருங்க. ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாத, நம்ம வீசுற பணத்துக்கு அவங்க அந்த எச்சில் காசை ஏங்கி பிடிக்கின்ற மக்களாக இன்றைக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை இவங்க பார்க்குறாங்க. இல்லை, ஒரே ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு அமைச்சர்கள் போறாங்க, ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து மரணத்தை அந்த மக்கள் பார்க்கறதுக்கு போக மாட்டேன்றாங்கன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்க தானங்க வித்தாங்க. நான் பகிரங்கமா ஏற்கனவே நம்முடைய தொலைக்காட்சியில சொல்லி, நீங்க பேசல எல்லாம் பேசாதீங்க, எல்லாம் பார்த்து நீங்க என்ன பேசுறது யாரும் குறிப்பிடக்கூடாது. ஆவடிக்குமார் எல்லாத்தையும் சந்திக்க தயாரா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வசந்தம் கார்த்திகேயன் தான் இந்த 62 பேர் கொலைக்கும் காரணம். வசந்தம் கார்த்திகேயனுடைய ஆட்கள் தான் அந்த சாராயம் விற்கிற பணியில் ஈடுபட்டாங்க. வசந்த கார்த்திகேயனுடைய பேச்சை கேட்டுதான் கலெக்டர் இது கள்ளச்சாராயம் விற்கல, சாராயம் குடிச்சு சாகல, இது வயிற்று வழியில செத்தாங்க, வாந்தி பேதியில செத்தாங்கன்னு சொல்லி திசை திருப்பி அவங்களெல்லாம் மருத்துவமனைக்கு போக கூட விடாம அவங்கள வீட்டில் இருக்கிற வச்சு மீதி இருக்கிற சாராயத்தை மறுநாளும் குடிக்க வச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு முழுக்க முழுக்க வசந்தம் கார்த்திகேயன் தான் அங்க முதலமைச்சர். வசந்தங்காசி என்ன முயற்சிட்டு பொன்முடி கூட அங்க உள்ள நுழைய முடியாது. பொன்முடி இந்த பயத்துல தான் சிபிஐ நாடாளுமன்ற உறுப்பினருங்க. அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க சொல்ல அந்த மாவட்டத்துக்குள்ள உள்ள நுழைய விடல. வசந்த கார்த்திகேயனும் உதயசூரியனை சேர்த்துக்கிட்டு அந்த நிலையில திமுக இருக்கு. திமுகவிலேயே வசந்த கார்த்திகேயன் வந்ததுக்கு, வசந்த கார்த்திகேயன் ஒன்றும் திமுகவில் பாரம்பரிய திமுக இல்ல. வசந்த கார்த்திகேயனுடைய அம்மா வந்து யூனியன் சேர்மனா இருந்தாங்க. அதை தவிர அவருக்கு ஒன்றும் பெரிய வரலாறு இல்லை. ஆனால் இன்னைக்கு வசந்த கார்த்திகேயனை வச்சுக்கிட்டு வேவாவேலு அவருடைய கையால வச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த மாவட்டத்தை ஆட்டி படைக்கிறாரு. இன்னைக்கு எப்படி விழுப்புரத்தில் மஸ்தானால 23 பேர் செத்தாங்களோ, மஸ்தானுடைய ஆட்களால் அன்றைக்கு கொலை செய்யப்பட்டார்களோ, அதே போல இன்னைக்கு வசந்தம் கார்த்திகேயனுடைய ஆட்களால் இன்னைக்கு அவங்களுடைய வியாபாரத்திற்காக, வருமானத்திற்காக 62 பேர் இறந்திருக்காங்க. இல்ல, இதுல எப்படி ஒரு எம்எல்ஏவை நீங்க நேரடியாக விமர்சிக்கிறீங்க? நேரடியா அவர் தாங்க. இன்னைக்கு நீங்க, நான் நேரடியா வரலைங்க, நீங்க களத்துல போய் பாருங்க, அங்க இருக்கிற மக்களை பாருங்க. அங்க அந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார். ஆனா அந்த சம்பவம் நடந்த உடனே பிரஸ் மீட் நடக்கிறாங்க. எஸ்பியும் கலெக்டரும் மக்களை பிரஸ்ஸை சந்திச்சு விளக்கம் சொல்றாங்க. கூட யார் இருந்தது? வசந்த கார்த்திகேயன் எதுக்கு அங்க உட்கார்றாரு? அந்த தொகுதி எம்எல்ஏ கூட இல்லை அவரு. அப்போ அவர் சொன்னதை கலெக்டர் சொல்றாரு. கலெக்டர் 3 பேர் செத்து வரிசையா செத்து வராங்க. ஆஸ்பத்திரி முழுக்க ஜனங்களா அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இவர் அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, கள்ளச்சாராயமே விற்கல, இந்த கள்ளச்சாராயமே இல்லைன்றாங்க. காவல் நிலையத்துக்கு முன்னால, எஸ்பி ஆபீஸுக்கு முன்னால, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முன்னால 150 அடி தூரத்துல இன்னும் சாராயம் வித்திருக்காங்க. அதுவும் தொடர்ந்து வித்துக்கிட்டு வராங்க. இந்த விவகாரத்துல எதிர்க்கட்சி தலைவர் 2 பிரதானமான கேள்விகளை ஒரு செய்தி முடிச்சிடுறேன். இதுல வந்து எல்லாரும் சொல்றது போல இது கள்ளச்சாராயம் இல்ல, அதை நல்லா புரிஞ்சுங்க. வேற விசச்சாராயம், இது கெமிக்கல். கள்ளச்சாராயன்றது இவங்க சொல்ற மாதிரி எங்க காசி கொண்டு வந்தாங்க, இதுவும் நாங்க அதுல வந்து கலப்படம் நடந்து போச்சுன்னா இல்ல. இது முழுக்க முழுக்க விசச்சாராயம், கெமிக்கலை வச்சு இவங்க மெத்தனாலை வச்சு இவங்க உற்பத்தி பண்ணிருக்காங்க. இதே வேலையை செஞ்சுதான்
இதுல மதுராந்தகத்தில் 23 பேர் செத்தாங்க, மரக்காணத்தில் செத்தாங்க. இல்ல இப்போ அந்த மரக்காணம் மதுராந்தகத்துல விநியோகித்தவர் தான் இதுக்கும் விநியோகிச்சிருக்காரு. திமுக புள்ளி முக்கியமா அதுக்கு மெத்தனால் இவங்களுக்கு சப்ளை பண்ணவங்க இன்னைக்கும் சப்ளை பண்றாங்க. அன்னைக்கு என்ன அறிக்கை விட்டாங்களோ அதுல தேதி மாத்தி இன்னைக்கு முதலமைச்சர் விட்டுருக்காரு. அன்னைக்கு என்ன அறிக்கை விட்டாரு? மரக்காணம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்த 23 பேர் சுருண்டு விழுந்து இருந்தனர். பலருக்கும் பார்வை பறிபோனது. பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொன்ன முதல்வர் ஸ்டாலின் அப்போது கள்ளச்சாராயத்தை ஒழிக்க இரும்பு கரம் கொண்டு இந்த அரசாங்கம் செயலாற்றும். கடமை தவறிய காவல்துறை அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை தான் இன்னைக்கும் வந்து அன்னைக்கு என்ன அறிக்கை விட்டாரோ அதே அறிக்கை இன்னைக்கு வருது. ஆனால் அன்னைக்கு இவர் இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருந்தா அவன் எப்படி மறுபடியும் மத்தனால் வித்துட்டு இருப்பான்? இல்ல மெத்தனால் வித்தவங்களே அதே ஆள் தாங்க. இவர் அவங்களை அடக்கி இருந்தா, அவங்களுக்கு தண்டனை கொடுத்திருந்தா, அவங்களை கைது செய்திருந்தால், அல்லது அவர்கள் முறைப்படி அவர்களை அவங்களை குற்றத்திற்குரிய தண்டனை பெற வைத்திருந்தால், தடுத்திருந்தால், அதே ஆள் மறுபடியும் எப்படி மெத்தனால் சப்ளை பண்ணுவான்? இன்னைக்கு இங்க இந்த சம்பவம் நடந்துருச்சு, அதனால நம்ம வந்து பார்வைக்கு வந்துருச்சு. இங்க அவன் தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். தமிழ்நாடு முடிச்சுக்குமா? ஆமா, வேற என்ன? விழுப்புரத்துல செங்கல்பட்டுல சம்பவம் நடத்தினாங்க, அதுக்கு அவங்க காரணம். விழுப்புரத்துல அவங்க தான் காரணம். அப்ப கள்ளக்குறிச்சியில இப்ப காரணம். அப்ப மற்ற இடங்கள் இருக்காதா? சம்பவம் நடந்தா தெரியுது, சம்பவம் நடக்கலன்னா எப்படி தெரியும்? இல்ல இப்போ பாண்டிச்சேரியில இருந்து மெத்தனால் கடத்தின நபர் ஒரே நபர் தான், அதுவும் திமுக சார்ந்த நபர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விவகாரத்திலும் அவரே கடத்திருக்காரு அப்படின்றப்போ இதுக்கு பின்னாடி வசந்தம் என்ன கேட்கிறேன், 23 பேர் உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்பில் இருந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கவும் இந்த அரசு இதை அனுமதிக்காதுன்னு சொல்லி வசனம் பேசினாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அப்படி வசனம் பேசினவர் நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த மெத்தனால் எங்க உற்பத்தி ஆகுது, எங்கிருந்து வருது, யாரால் விநியோகப்படுகிறது, அதை விற்கிறவங்க யாரு, அதை வாங்குறவங்க யாருன்னு அப்பயே ட்ரேஸ் அவுட் பண்ணி தமிழ்நாடு காவல்துறைக்கு அவங்கள மீது வழக்கு போட்டிருந்தா அல்லது அவங்களை கைது செய்திருந்தா, இவங்க யாராவது விவசாயி போராடினா குண்டர் சட்டம் போடுறீங்கல்ல, விவசாயிகள் நிலத்துக்கு அவன் நிலத்தை பறிக்கிறீங்க, அதை தடுக்கிற போராட்டம் நடத்தினா அவனை குண்டர் சட்டத்தில் கைது பண்ணீங்களே, இவனையா குண்டர் சட்டத்தில் கைது பண்ணல? அன்னைக்கு குண்டர் சட்டத்தில் கைது பண்ணிருந்தா அவன் மறுபடியும் மெத்தனால் சப்ளை பண்ணுவானா? இல்ல அவர் மேல ஏற்கனவே குண்டர் சட்டம் இருக்குன்றாங்களே. இருக்குன்னா எப்படிங்க வெளியே வந்தான்? எப்படிங்க மறுபடியும் அதே தொழிலை செய்யறான்? அவனுக்கு அச்சம் இருந்தால், பயம் இருந்தால், சட்டத்தின் மீது அவனுக்கு வந்து ஒரு அச்சம் இருந்தால் மறுபடியும் அந்த தொழிலை செய்ய முடியும். ஒரு மனிதனுடைய உயிர் போறதே எவ்வளவு கொடுமையானது. 23 பேரை சாகடிச்சிருக்கான். அதுக்கு இவன் பொருளை சப்ளை பண்ணியிருக்கான். அதுக்கு பிறகு அவன் மறுபடியும் இங்க 62 பேர் சாகிறதுக்கு பொருளை சப்ளை பண்ணான்னு சொல்லி இன்னைக்கு வெக்கம் இல்லாம ஒரு அரசாங்கம் கண்டுபிடிக்குதுன்னா இது என்ன வகையான அரசாங்கம்? அதை விட இன்னைக்கு இந்த அரசாங்கம் எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு. அந்த சம்பவம் நடந்ததிலிருந்து அந்த களத்தில் நிற்கிறாரு. சட்டமன்றத்தில் குரல் எழுப்புறாரு. அங்கே பேச விடுறதில்லை. இவங்க மறைச்சிட்டா சட்டமன்ற பதிவேடுகள் அதை பதிவாக விடாமல் தடுத்துட்டா இது மறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. அதையெல்லாம் மீறி இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் கொண்டு போயாச்சு. மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு எழுச்சி ஏற்பட்டது. நாளைக்கு கவர்னரை பார்த்து அது கொடுக்க போறாரு. அது உரிய நடவடிக்கைகள் இருக்குது. அது ஒரு பக்கம். இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில ஒரு சரித்திர சாதனை இந்த அரசு செஞ்சிருக்கு. முடிச்சிடுறேன். இந்த சரித்திர சாதனை என்னன்னா, இந்த குடிசை தொழில் மக்களை விசச்சாராயத்தை குடிசை தொழிலாக்கினது மட்டும் இல்ல, இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் ஒரு சரித்திர திரும்பி இருக்குது. அந்த கோமுகி ஆறு என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆறு. அந்த ஆற்றங்கரையில வரிசையா 23 சடலங்கரை லைன்னா அடுக்கி வச்சு 26 பேரை ஒரே நேரத்தில் எரிச்சு உலக சாதனை செஞ்சிருக்காங்க. கொரோனா காலத்தில் கூட இவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் எரிக்கப்படல. ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில இன்னைக்கு விசச்சாராயத்தை விற்பனை செய்து திமுக காரங்க சாதனை படைச்சு இன்னைக்கு 26 பேரை ஒரே இடத்துல எரிச்சு உலக சாதனை பண்ணிருக்காங்க. இதுக்காக நோபல் பரிசு வேணா இந்த அரசு கொடுக்கலாம். நன்றி. ரவி குழந்தைவேல், நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே அவர் ஆவடிக்குமார் சொல்லக்கூடிய 2 புள்ளி ரொம்ப முக்கியமானதா இருக்குது. ஏற்கனவே விற்ற ஒருவர் தான் இங்கேயும் வித்திருக்கிறாரு. வசந்தம் கார்த்திகேயனுடைய பின்னணி இதுல இருக்குது. மரணத்தை மறைக்கிறதுக்கான முயற்சிக்குள்ள இருக்கிறாங்க. பல ஆங்கிள் வந்து ஆவடிக்குமார் தொடும்பொழுது இந்த பயத்தினுடைய காரணமாகத்தான் திமுக அரசாங்கம் இதை சிபிஐ வழக்காக மாற்ற மறுக்குதா? கண்டிப்பா. ஆக்சுவலி இப்போ நீங்க சிபிசிஐடிக்கு மாத்துறீங்க, இல்ல வேற செக்ஷன்ல மாத்துறீங்கன்னா எதுல மாத்தினாலும் வித்தின் த தமிழ்நாடு ரேஞ்சுக்குள்ளார இவரோட கண்ட்ரோல்ல தான் வருது. இதற்கு துறை அமைச்சர் யாரு? முதலமைச்சர் தான். முதலமைச்சரின் கீழ் வரக்கூடிய ஒரு துறை
நியாயமாக நடுநிலையாக செயல்படுமா என்ற ஒரு கேள்விக்குறி எழும். அதுவும் குற்றச்சாட்டு யார் மேல? துறை சார்ந்த அமைச்சர்னா இவர் மேலதான் வருது. எந்த நாடு? தமிழ்நாடு போலீஸ் யாரு? இவங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நியாயமான நேர்மையான ஒரு தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக சிபிஐ தலையிடணும் சொல்றதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லாரும் ஏத்துப்பாங்க. நான் என்ன சொல்றேன், உங்கள் மடியில் கனம் இல்லை, வழியில் எதற்கு பயம்? நீங்க இப்போ ஆர்எஸ் பாரதியில இருந்து மொத்த பேரும் கூப்பாடு போட்டுட்டு ஒவ்வொரு கதையா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கவங்க, நான் என்ன சொல்றேன், உங்க மேல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நடுநிலையாக ஆட்சி செய்கிறீர்கள், மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட அரசாங்கத்தை கொடுக்கிறீர்கள், மக்கள் உங்களுடைய ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், மக்கள் திளைத்து இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த இடத்துல இன்னொரு புள்ளியும் இருக்குது இல்லையா? ஏன்னா அவங்க என்ன யாரோ ஒருத்தவங்க குடிச்சதுக்கு எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பு? யாரோ ஒருத்தர், நான் என்ன சொல்றேன், யாரோ ஒருத்தர் சேர்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை ஓட்டு ஜெயிச்சுதான் நீங்க முதலமைச்சராக இருக்கீங்க, தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறீங்க. அவங்க தமிழ்நாட்டினுடைய குடிமக்கள், அவர்கள் கட்டுகிற வரியை நீங்க பெற்றுக் கொள்கிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை, இல்ல வாக்களித்த நீங்க சொல்றீங்கல்ல, எனக்கு ஓட்டு போட்டவர்களும் சரி ஓட்டு போடாதவர்களுக்கும் சரி நான் நல்லதான் செய்ய போறேன், சொன்னதுதான் செய்வேன், சொல்லாதையும் செய்வேன். கள்ளச்சாராய மரணத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் பொறுப்பேற்க வேண்டும்? பதவியை ராஜினாமா செய்ய தமிழகத்தினுடைய முதல்வராக அவர் தான் தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு கீழே காவல்துறை வருகிறது. இதை செய்து முடிக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்கிறது? போலீஸ் துறைக்கு இருக்கிறது. போலீஸ் துறையினுடைய அமைச்சர் யார்? இவர்தான். இவர் எனக்கு உளவுத்துறை சொல்லல, அவர் தெரிஞ்சிருந்தா செஞ்சிருப்பாரு, அவர் புரிஞ்சிருந்தா செஞ்சிருப்பாருன்னா தெரியவும் செய்யல, புரியவும் செய்யல, அப்புறம் எதுக்கு நீங்க முதல்வராக இருக்கிறீங்க? உங்களுக்கு கீழே இருக்கிற உளவுத்துறை காலையில் எழுந்தவுடன் முதலில் உங்களுக்கு தான் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் என்ன நடக்குதுங்கிறது. இந்த கட்சியில் இருக்கிறவங்க என்னென்ன பிரச்சனை பண்றா, நீங்க தூங்க முடியலங்கிறீங்க, நிம்மதி இல்லைங்கிறீங்க, விடிய மாட்டேங்குங்கிறீங்க, விடிஞ்சாலே பயமா இருக்குங்கிறீங்க, இவ்வளவு சொல்றீங்க. கடைசியில காலையில வந்து கொடுக்கிற ரிப்போர்ட் தமிழ்நாட்டில் என்ன நல்லது நடக்குது கெட்டது நடக்குதுங்கிற ரிப்போர்ட்டை வந்து உளவுத்துறை கொடுக்க வேண்டும். உளவுத்துறை கொடுக்க தவறினால் முதலமைச்சராக இருந்த நீங்கள் உங்கள் துறையை சரியாக கவனிக்கவில்லை என்று துறை ரீதியாக உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுல இன்னொரு புள்ளியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஆவடிக்குமார் சொல்ற மாதிரி 2023ல 23 பேர் மரணத்துக்கு ஒரு அறிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிடுறாருன்னா இப்பவும் மீண்டும் அதே அறிக்கையை டேட் மாத்தி அறிக்கை வந்து ஒரு மனிதனின் உயிரை திரும்பி கொடுக்கும் என்றால் எத்தனை அறிக்கை வேணாலும் கொடுக்கலாம். இவங்க வழக்கமா சொல்றதுல வெள்ளை அறிக்கை கொடு, வெள்ளை அறிக்கை கொடுன்னு கேட்பாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், திருப்பி நீங்க சொன்னதே திருப்பி நாங்க கேட்கிறோம், வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஏன் வெள்ளை அறிக்கை கொடுக்க மாட்டேறீங்க? எந்த இடத்தில் குறைபாடு ஏற்பட்டது? உளவுத்துறை குறைபாடா? உளவுத்துறை குறைபாடுனா எதன் மூலமாக ஏற்பட்டது? நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க செய்யலையா, இல்ல அவங்க சொன்னதை நீங்க கேட்கலையா? எங்க தப்பு நடந்தது? அது சட்டமன்ற உறுப்பினர் வந்து பார்க்க வேண்டியது இல்ல. இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு அந்த இடத்துல வந்து நீங்க திமுக இல்லங்க, அண்ணா திமுக இருக்குங்க, கள்ளக்குறிச்சிங்க, நீங்க தானே ஜெயிச்சீங்க, நீங்க தானே பொறுப்பு. என்னங்க இது? உங்களுக்கு தானே ஆட்சி கொடுத்திருக்காங்க, நீங்க தானே ஆட்சி பாக்குறீங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முதல்ல பிரச்சனை எழுப்பி இருக்காருல்ல, கடிதம் கொடுத்திருக்காருல்ல, அது வந்து நீங்க எல்லாரோட மீடியாவுக்கும் தெரிஞ்சிருக்குல்ல, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு வருடத்துக்கு மேலாக எந்த நடவடிக்கை நீங்க எடுக்கலையே. இப்போ இதுல செஞ்சி மஸ்தானுடைய ஆதரவாளர்கள் சிலர் மரக்காணம் மதுராந்தகம் விஷயத்துல பேக்கப்பா இருக்கிறாங்க அப்படின்றப்போ, கள்ளக்குறிச்சியில செல்வம் வசந்தம் கார்த்திகேயன் தொடர்பு இருக்கு அப்படின்றப்போ கண்டிப்பா இந்த திமுக நிர்வாகிகளுடைய தொடர்பால் உளவுத்துறை இதை கண்டுகொள்ளாம இருக்கு. திமுகவிற்கு பணபலத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்யற மாஃபியாக்கள், இந்த ட்ரக் மாஃபியாக்கள் இருந்து கள்ளச்சாராயம் விசச்சாராயம் கடத்துறவர்கள் மூலமாக பெறப்படுகிற பணத்தில தான் இவங்க தார் ரோடு போடுறதுல இருந்து நீங்க காங்கிரீட் ரோடு போட்டு விவசாயத்துல பாக்குறதுக்கு காங்கிரீட் போட்டு போன ஒரு சரித்திரத்தை உருவாக்குன முதல்வர் தானே இந்த முதல்வர். எங்கேயாவது விவசாயிகளை பார்க்க போன கால சேத்துல கால வச்சு போனா என்ன எடுப்போது? காலை எடுத்துட்டு போறாங்களா? என்ன எடுப்போது? ஒன்னும் எடுப்போது இல்ல. அங்க விவசாயி காலை இந்த சேத்துல வச்சாதான் உங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பாடே வரப்போகுது. அந்த இடத்துல நீங்க காங்கிரீட் போட்டு தானே ரோடு போட்டு போறீங்க. உங்களுடைய சகோதரி கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க? இளம் விதவைகளை உருவாக்கக்கூடிய நாடாக நம் நாடு இடம் பெற்றுக் கொண்டு இருக்கிறது. வருங்காலத்தில் இளம் விதவைகள் அதிகம் உள்ள இடத்தை கணக்கெடுத்து பார்த்தால் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கும் அப்படின்னு நாங்க ஆட்சி பண்றப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இளம் விதவைகளை உருவாக்குவது மட்டும் இல்ல, முதிர் கன்னிகளையும் சேர்த்து உருவாக்க போகிறது. ஒரு பொறுப்பான குடும்ப தலைவன் இறந்து விட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கும் பெண்ணுக்கு யார் திருமணம் செய்து வைப்பது? அந்த குழந்தையை யார் படிக்க வைப்பது? அவர்களுக்கு தேவையானதை யார் செய்ய போகிறார்கள்? அப்படி கவனிக்கப்படாமல் போனால், நீங்க இளம் விதவைன்னு சொன்னீங்க, இன்னைக்கு முதிர்கண்ணியாக போறாங்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணலன்னா இப்ப இந்த குடும்பங்களினுடைய கேள்விக்குறியான நிலைக்கு யார் காரணம்? பொறுப்பேற்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழக அரசு தானே. அந்த அரசு இந்த மக்களினுடைய குறைகளை கவனிக்காமல் சட்டசபை நடத்தி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீர்கள்? மக்களுக்கு தேவையான விஷயங்களை பெறுவதற்காகத்தானே உங்களுக்கு சட்டசபை நடத்த சொல்லியிருக்காங்க, விவாதங்கள் நடத்த சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக தீர்வு ஏற்பட வேண்டும், திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். அந்த திட்டங்கள் மூலமாக பயன் வந்து
பயனாளிகளான மக்களுக்கு சென்றடைய வேண்டும். அந்த மக்களே துயரத்தில் வந்திருக்கும் பொழுது நீங்கள் இங்க சபையை நடத்தி என்ன பிரச்சனை பண்ண போகிறீர்கள்? இதற்கு விட இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, சென்னையே வெள்ளத்தில் மூழ்கி இருந்தது. இவர் எங்க இருந்தாரு? சென்னையில இருந்தாரு, விட்டுட்டு டெல்லிக்கு ஓடிட்டாரு. இந்தியா கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மக்கள் இங்கே வெள்ளத்தில் செத்து மடிந்து கொண்டு இருக்கிறார்கள், மூழ்கி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் உயிர் போவது தெரியாமல் அலறி கொண்டிருக்கிறார்கள். காப்பாற்ற வேண்டிய அரணாக இருக்க வேண்டிய ஒரு முதலமைச்சர் கூட்டணி பேச்சுவார்த்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். மக்களுடைய துயரத்தில் பங்கேற்க எந்த நேரத்திலும் அவர் அதை பற்றி கவலைப்பட்டதில்லை. ஆட்சிக்கு வரும் வரை நீலிக்கண்ணீர் ஒடிப்பார். அந்த நீலிக்கண்ணீர் ஆட்சிக்கு வந்த பிறகு அது இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். காரணம் என்னவென்றால், மக்களை ஒருமுறை முட்டாளாக்கி விட்டால் 5 வருடம் நாம் தான் ராஜ்யம் ஆளப் போகிறோம். அப்படிப்பட்ட ராஜ்யத்தில் நாம் எழுதுவதுதான் சட்டம். நாம் எப்போது விழிக்கிறோமோ அப்போதுதான் நாட்டுக்கு விடியல். இப்ப ஸ்டாலினுடைய இந்த எண்ணம் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சரியா இருக்கு. உறுதியாக கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷயங்கள் அத்தனையும் முதல்வரின் கவனத்திற்கு வந்திருக்கிறது. முதல்வரின் கவனத்திற்கு வந்த பிறகும் நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்த வந்ததன் காரணம் என்னவென்றால், என்ன நடந்துவிட போகிறது பார்த்துக் கொள்ளலாம். அப்படியே ஒரு நடந்தாலும் அதற்கு ஒரு நிவாரண தொகை அறிவித்து விட்டு வேலை முடித்து விட்டு அடுத்த வேலைக்கு சென்று விடலாம். மக்கள் தினம் நடக்கக்கூடிய விஷயங்களை மறந்து விடுவார்கள். அடுத்து நாம் போய் நின்றால் திருப்பும் வரவேற்பார்கள் என்ற ஒரு குருட்டு தைரியத்தில் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குருட்டு தைரியம் நாளைக்கு வரப்போற விக்கிரவாண்டி தேர்தலில் வச்சு செய்ய போறாங்க. அப்ப தெரியும் ரிசல்ட் என்ன. பேசலாம். காமாட்சி நாயுடு, மக்களுடைய துயரத்தில் பங்கேற்கிறது இல்லை அப்படின்ற பார்வை ஒன்றா இருந்தாலும், துன்பத்தில் இருக்கக்கூடிய மக்களை அலட்சியப்படுத்துறது சரியான பார்வையா? ஐயா, நீங்கள் ஐயா 2 ஐயாக்களும் பேசுனாங்க. அந்த ஐயா சொன்னார் நாங்கள் காக்க வச்சோம் அப்படின்னு. ஒரு அமைச்சர் எத்தனை வீட்டில் எங்கெங்கே இருக்குன்னு என்ன தெரியும்? அதிகாரிகள் போய் கணக்கெடுத்து அவங்கள கொண்டுட்டு வந்து உட்காத்தி வச்சு அவங்களுக்கு வருஷ கிராமமாக அவங்க பேரை வாசிக்க அவங்களுக்கு அந்த பணப்பட்டுவாடா பண்ணியிருக்கு. இதில் ஒரு தவறு கண்டுபிடிக்கிறாரு. நான் ஒரே ஒரு கேள்வி உங்களுடைய அனுமதியோட குறுக்கிடுறேன். கேளுங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி எம்எல்ஏக்கள் மாவட்ட நிர்வாகிகளோடு ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு தெருவாக போய் பார்த்தாங்கல்ல, எவ்வளவு வீடியோக்கள் வந்துச்சு. ஆனால் ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ நீங்க சொல்ற மாதிரி அந்த எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனோ ஏதாவது ஒரு தெருவுக்கு போன புகைப்படம் வீடியோ காட்சிகள் இருக்குதா? சார் இங்க பாருங்க, ஏவா வேலு சுப்பிரமணியம் உங்க வீடு வீடா போய் தான் பார்த்தாங்க, விசாரிச்சாங்க. சார் நீங்க டிவியை மட்டும் பார்க்காதீங்க, மற்ற டிவி சேனல் பாருங்க. பார்க்கிறோம், யூடியூப் பார்க்கிறோம், ஒண்ணும் கிடையாது. ஒரு மக்களை பட்டி மாதிரி அடைச்சு வச்சு நீங்க சந்திக்கணும்ன்ற அவசியம் பாருங்க. பட்டி மாதிரி இப்படியே பேசி பேசி ஈரோட்ல இருந்து நீங்க அவருடைய குற்றச்சாட்டு கிடையாது. நீங்க இதழில வந்த செய்தியை உங்கள்கிட்ட காட்டுறாரு. இப்படி எல்லாம் கிடையாது. அவங்கள உட்காந்து வச்சது உண்மைதாங்க. எல்லாத்தையும் அப்புறம் என்ன பண்ணுவீங்க? யாரு என்னன்னு கணக்கு தெரியணும் இல்ல? திடீர்னு ஒரு அமைச்சர் போனார், அவருக்கு யாரு என்ன பாதிக்கப்பட்டது தெரியுமா? இடத்தை வீட்டுல வச்சுக்கிட்டு அந்த உறவினர்களை அழைச்சிட்டு வந்து ஒரு பந்தல்ல உட்கார வைக்கணும்ன்ற அவசியம் இந்த ஆட்சிக்கு எந்த புள்ளியில வந்துச்சு? அதுக்கு எந்த புள்ளியில பணம் கொடுக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த புள்ளியில தான் வந்துச்சு. இடத்தை வீட்டுல வச்சுட்டு பணத்தை வீட்டுல வச்சுட்டு மாலை வாங்க போறது இல்ல, ஜாமா ஜெட்டு வாங்க போறது இல்ல, ஐயரை கூப்பிட போறது இல்ல. என்னமோ அதிசயமா பேசுறீங்க. உங்களுக்கு தான் தெரியும் பேசுறீங்களா? பேசுறீங்களா? உண்மை அதிசயம் பாருங்க. நீங்க பேசுறதா அதிசயம், ஐயாக்கள் பேசுறதா அதிசயம். ஒண்ணு பணம் ஒண்ணு இல்லாம இறந்து போயிட்டான். இனி அவங்க வாழ்றதுக்கு அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணணும். அந்த வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்றதுக்கு அமைச்சர் போறாரு, அவங்கள வரவழைச்சு அவங்களுக்கு பணப்பட்டுவாடா பண்றாரு. இதுல தவறு கண்டுபிடிச்சா நீங்க விலக மாட்டீங்க. நீங்க சொல்றது கூட ஒரு வகையில் ஏத்துக்கலாம். ஊரே ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறது. மாடல் ஆட்சியின் ஓலம் இல்ல இல்ல கேட்கிறது. இல்ல என்ன பெரிய விஷயமானு கேக்குறீங்க? ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க? நேரடியா விமர்சிச்சிருக்கீங்க பாருங்க. என்ன ஆச்சு? எப்படி நீங்க அவ்வளவு சாதாரண? சரி, ஒரு ஏழையோட வீட்டுல ஒரு அதெல்லாம் சரிதான். அன்னைக்கு கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில 2001 அம்மா ஆட்சியில 50 பேத்துக்கு மேல செத்தாங்க. 200 பேத்துக்கு கண்ணு தெரியாம போச்சு. அன்னைக்கு இந்த அரசு, அன்னைக்கு இந்த அம்மா அரசு என்ன பண்ணுச்சு? திமுக என்ன பண்றீங்க? யார் கதை கட்டுங்க? உங்க கதைக்கெல்லாம் நாங்க அஞ்சனம் இல்ல. ஆட்சிக்கு ஒரே மாதத்துல நடந்த சம்பவம்
ஆட்சிக்கு வந்து ஒரே மாதத்துல ஒரு மாசத்துல வந்தாருன்னா ஒரு நாளையில வந்தாருயா 5 வருஷம் சொல்ல பண்ணீங்க. கதையெல்லாம் விடாதீங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன். 2001 தமிழகத்தில் நடக்கக்கூடிய நேரடியா குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. வச்சிருக்கீங்க பாருங்க. ஆவடிக்குமார் இருந்தாரு, காமாட்சி நாயக்கன் அங்கதான் இருந்தாரு. நான் எங்க ஆவடிக்குமார் அதாவது 5 வருஷம் திமுக ஆட்சி முடிவில் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்துல அந்த சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள், தண்டனை தரப்பட்டது. அதற்கு பிறகு 10 வருஷத்துல அம்மா ஆட்சி 5.5 வருஷம், அண்ணன் எடப்பாடி ஆட்சி 4.5 வருஷம், 10 வருஷத்துல ஒரு கள்ளச்சாராய சம்பவம் நடந்ததா? நீங்க 2001 திமுக ஆட்சியும் எச்சங்கள் நடந்தது. அந்த எச்சத்தில் பிறகு நடக்கல. அதிமுக பொறுப்பேற்றது ஜூன் மாசம். சம்பவம் நடந்தது எப்போ? ஆகஸ்ட் செப்டம்பர் முன்னாடியே நடந்துச்சு சம்பவம். யார் சொன்னா? முன்னாடியே யார் சொன்னாங்க? சம்பவம் இந்த மாதிரி ஒரே ஒரு கேள்விதான். இந்த மாதிரி கடந்த 14 ஆண்டுகளாக கடந்த 14 ஒரு மாதத்துக்கு ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்துக்கு பிறகு நடந்தது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதற்கு பிறகு தெரிஞ்சு போச்சா? இல்ல, அதுக்கு முன்னாடி 14 வருஷம் பொய்யே பேசாதீங்க. 14 இல்ல இல்ல பொய்யே பொய். அப்போ சொல்றது என்னன்னா, கடந்த காலங்களில் அவங்களுடைய நீட்சி தானே அது. புதிய அரசாங்கத்துக்கு மேல அந்த சம்பவம் நடந்தது 2 மாதத்துல 23 அறிக்கை ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்களோ முதலமைச்சரா அன்றைக்கு கவர்னர் மாளிகையில முதலமைச்சரா அம்மா பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்க. அம்மா பொறுப்பேற்று அதுக்கப்புறம் 60 நாளைக்கு அப்புறம் கேள்வி காமாட்சி, ஒரே ஒரு கேள்வி. நீங்க 14 வருஷமா மதுவால குறிப்பாக கள்ளச்சாராயத்துல ஒரு மரணமும் நடக்கலன்னு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி சட்டமன்ற கொடுத்தான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டு அமைச்சராக வாபஸ் வாங்குங்க. ஒரு அமைச்சராக இருந்தாலும் அப்படி பேசக்கூடாது. அது தவறான தகவலை கொடுத்திருக்காரு. அவர் யார் சொன்னது? அன்றைக்கு நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சி. என்னால என்ன மோட்டிவ் இருக்கு? யதார்த்தத்தை பதிவு பண்ணிருக்காங்க அவங்க. 14 ஆண்டுகள் அதிமுகவுடைய ஆட்சியாளர்கள் உட்பட அவருக்கு பழைய பாசம் விட்டு போகாம அவர் பண்ணிருக்காரு. பழைய அந்த கட்சியில் இருந்த பாசத்துல அவர் அந்த மாதிரி அறிக்கையை கொடுத்திருக்காரு. ஒரே ஒரு கேள்வி, சும்மா இருங்க. இப்போ ஏன் 2 ஆண்டுகள் தொடர்ச்சியா நடக்குது? அதுக்கு மட்டும் பாருங்க. எங்களுக்கு இப்ப ஐயா வந்து சொன்னார்ல, என்ன சொன்னாரு? அன்றைக்கு வந்து மரக்காணத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு அவங்க மேல ஒரு குண்டாசு போட்டு தான் நடக்காது. 8 பேர் மேல குண்டாசு, 20 பேர் மேல இன்னும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ராஜா என்கிற ஒரு நபர் இருக்கிறார். ராஜா என்கிற நபர், அவர் தான் மெத்தனால் வித்ததா சொல்றாங்க. அவர் மேல குண்டாஸ் பாருங்க. ராஜாங்கிறது ஒரு ராஜா இல்லைங்க. இன்னைக்கு செய்தி வந்து 18 வயசு படிக்கக்கூடிய ஐடில சேர்ந்து ஒரு 2 மாசத்துல வெளியில வந்த பையன் இவன் தான் ஆந்திரால போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தான்னு மெசேஜ் வந்திருக்கு. ஒரு சிம்பிள் கேள்வி, ரொம்ப எளிமையான. என்ன எளிமை? 2023ல 23 பேர் இறக்குறாங்க. இன்னைக்கு 64 பேர் கிட்டத்தட்ட இருக்குது. 100க்கும் மேற்பட்டவங்க மருத்துவ சிகிச்சை இருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு மெத்தனமாக இருந்தாங்க? மெத்தனமா இருந்தது அரசு அல்ல. அரசு இல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்க அங்க கருப்பாடு அந்த காவல்துறைன்னு ஒரு துறை இருக்கு. காவல்துறையை செய்ய விடாம முடக்குனது அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ யாரு? ஏடிஎம்கே எம்எல்ஏ தான். அப்படி செஞ்சவர் தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாரு. கவன ஈர்ப்பு தீர்மானம் காவல்துறையை வந்து செயலிழக்க செய்தது அந்த துறையினுடைய இவர் சொல்றாரு, சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு. ஆட்சி நடத்துறது நீங்க. துறை இருக்கிறது யார்கிட்ட இருக்கு? முதலமைச்சர்கிட்ட இருக்கு. முதலமைச்சர்கிட்ட இருக்கிற துறையை எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்
செயல்பட விடாமல் தடுத்தார் என்றால் அப்ப நீங்க எப்படி ஆட்சி பண்றதுக்கு லாயக்கு இருக்கீங்க? ஆனா இங்க காவல்துறைக்கு கையூட்ட கொடுத்து கவனிச்ச கையூட்டு இது ரொம்ப தவறான தகவல் தெரியுது. என்ன தவறான தகவல்? வசந்தம் கார்த்திகேயன் ஆட்சியருடைய பிரஸ் மீட்ல வசந்தம் கார்த்திகேயன் உட்கார்ந்து எழுதின ஸ்கிரிப்ட தான் ஆட்சியர் சொல்றாரு. அது உண்மையா? கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புகார் கொடுத்த ஒருத்தர் சொல்றது பொய்யா? ஒரு செய்தி, ஆட்சி தலைவர் ஐயா கொஞ்சம் அதாவது அங்க செந்தில்குமார் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர், அந்த தொகுதி முழுக்க பட்டியலின அதிகம். ஒரு அரசு நிகழ்ச்சியும் அவர் அடைக்கிறது இல்ல. வசந்தம் கார்த்திகேயன் தான் அங்க எம்எல்ஏ மாதிரி ஆக்ட் பண்ணுவாரு. அவர் சொல்ற மாவட்ட செயலாளருங்க, கட்சி மாவட்ட நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். அவர் தான் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை கண்காணிப்பாளர், எல்லாரும் அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருந்தாங்க. அவரை மீறிக்கிட்டு பொன்முடி கூட உள்ள வர முடியாது, அமைச்சராக இருந்தா கூட வர முடியாது. அந்த நிலைமை. அது எந்த அரசு விழாவிலையும் செந்தில்குமாரை அழைக்கிறது இல்லை. செந்தில்குமார் வந்து எத்தனையோ முறை முறையிட்டாரு, எத்தனையோ முறை மாவட்ட செயலாளர் குமரகுரு உட்பட எல்லாருமே புகார் தந்திருக்காங்க. சட்டமன்றத்தில் அவர் சொல்லியிருக்காரு, நம்ம கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்காரு. அப்பவும் யாரும் அதை பத்தி கவலைப்படல. ஆனா முழுக்க முழுக்க வசந்தம் கார்த்திகேயன் பயந்துதான் அங்க ஆட்சி நடந்தது. ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டுறவா? செந்தில்குமார் கள்ளக்குறிச்சி தொகுதியினுடைய எம்எல்ஏ அதிமுக, வசந்தம் கார்த்திகேயன் ரிஷிவந்தியம் தொகுதியுடைய எம்எல்ஏ. ரிஷிவந்தியம் தொகுதியோட எம்எல்ஏ டாமினேட் பண்றாரு கள்ளக்குறிச்சியில் அப்படின்றப்போ இது ஒருதலை பட்சமானது அல்லது யாரையோ காப்பாத்துறதுக்கான முயற்சின்றது தெரியுது இல்லையா? டாமினேட் பண்ணாருங்கிறது தவறு. எங்க கட்சியினுடைய ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏவுக்கு கள்ளக்குறிச்சியில் என்ன வேலை? மாவட்டத்தின் ரிஷிவந்தியம் தொகுதியினுடைய எம்எல்ஏவுக்கு கள்ளக்குறிச்சியில் என்ன வேலை? கலெக்டரை பார்த்து கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டு பேசிருக்க வேண்டியதானே? நீங்க குமரகுருவை கூட்டு பேசிருக்க வேண்டியதானே? ஏன் பேசல? இங்க பாரு, ஏன் பேசல? இங்க பாருங்க, நீங்க தான் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டீங்க. சொல்லுங்க, நான் சொல்றேன். ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏவை ஏன் உள்ள கொண்டு வந்தீங்க? அவர் ஏன் டீல் பண்றாரு? அதுக்கு மட்டும் அவர் என்ன டீல் பண்ணாரு? ஏன் ஆட்சியர் கூட உட்கார்ந்திருக்காரு பக்கத்துல? உட்கார கூடாதா? ஆமா, அந்த தொகுதிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தொகுதிக்காரங்க தான் கள்ளக்குறிச்சி தொகுதியினுடைய எம்எல்ஏ பக்கத்துல உட்கார பேசிருக்கணும்ல. இந்த விவகாரம் தொடர்பாக கள்ளக்குறிச்சியினுடைய எம்எல்ஏ செந்தில்குமார் கூட நீங்க எத்தனை மீட்டிங் போட்டிருக்கீங்க, எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க, மக்கள் பிரச்சனைக்காக அவர்கிட்ட என்ன டீல் பண்ணிருக்கீங்க, என்ன பேசிருக்கீங்க சொல்லுங்க. எதுக்கு அவர்கிட்ட பேசணும்? அவர்தான் சார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் தான் கலெக்டர்கிட்ட போய் கோரிக்கை வைக்கணும். அவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. இந்த மாவட்டத்தில் கொடுத்த கோரிக்கை ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏவுக்கு கள்ளக்குறிச்சியில என்ன வேலை? ஏங்க அவர் எங்க மாவட்ட செயலாளர், அவர் மாவட்ட செயலாளர் குமரகுரு உள்ள கூட்டு போக வேண்டியது நீங்க பாருங்க. ஏன் நிறுத்துனீங்க? நாங்க இது அரசாங்கம், இது கட்சியா அல்லது ஆட்சியா? அவருடைய தொகுதியில ஏதோ பிரச்சனைக்காக போய் பார்க்க போறாரு கலெக்டர். அந்த நேரம் ஒரு பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்கு. சரி, அங்க உட்கார்ந்து இருக்காரு. இது எப்படிங்க குற்றமாகும்? அது எப்படிங்க அபிஷியல் பிரஸ் மீட்ல கட்சியோட மாவட்ட உட்கார்ந்திருக்காரு? குற்றம் இல்ல. இல்ல, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஒரே கேள்வி என்ன பேச ஒரு மாவட்ட ஆட்சியர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த வசந்தம் கார்த்திகேயன் கட்சி பிரதி மாவட்ட செயலாளரா உட்கார்ந்தாரா, எம்எல்ஏவா உட்கார்ந்தாரா? எம்எல்ஏ கம் மாவட்ட செயலாளர் ரெண்டுமே அவர் உட்கார முடியாது. ஏன் உட்கார முடியாது? எப்படி உட்கார முடியும்? அவர் எதுக்கு உட்கார்ந்தாரு? செந்தில்குமார் உட்கார்ந்திருக்கணும் பக்கத்துல. அப்போ மாவட்ட ஆட்சியரும் இந்த ரிஷிவந்தியம் தொகுதியினுடைய எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனும் எதையோ மறைக்கிறீங்கல்ல, அதனுடைய விளைவான சிபிஐ விசாரணை போயிட்டாருங்க. எங்க நம்மள காட்டி கொடுத்துருவாங்களோன்னு பயந்துட்டு போயிட்டாரு. யார் போனது? அவர் தான் உங்க அந்த தொகுதியினுடைய. பயப்படணும்? ஏன் பயப்படணும்னா அவருக்கு அது அந்த தொகுதியில தானே நடந்திருக்கு இன்சிடென்ட் பூரா. இல்லையே, என்ன இல்லையே? இன்னை வரை அவருக்கு சட்டமன்றத்துல தான் இருக்கிறாரு. போய் பாருங்க. இன்னைக்கு இங்க சட்டமன்றத்துல இருக்காரு, ஊருக்குள்ள போக சொல்லுங்க. அப்படிப்பட்டவர் அவர் வீடு அங்கதான் இருக்கு. என்னங்க பேசுறீங்க? அந்த கிருஷ்ணாபுரத்துல 200 வீடு. ஆமாங்க, வெறும் 200 வீடு. 200 வீட்டையும் போய் பார்த்தது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார். அந்த ஊர் முழுக்க சுத்துறாங்க. கூட செந்தில்குமார் கூட கூட்டிட்டு போறாரு. மாவட்ட செயலாளர் குமரகுரு இருக்கிறாரு. முன்னாள் அமைச்சர் மோகன் இருக்காரு. ரெண்டு கேள்வி. ஒன்னு, இவ்வளவு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல? ரெண்டாவது, அஇஅதிமுக இந்த பிரச்சனை சட்டமன்றத்தில் எழுப்புதுன்னு தெரிஞ்சு அத்தனை எம்எல்ஏக்கள் அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்களை குண்டுகட்டாக தூக்கி வெளியில போட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த ஒண்ணு
முதலமைச்சர் போகலைன்னு சொல்றீங்க. ஓகே, இதே இது வந்து மரக்காணத்துல முதலமைச்சர் போய் பார்த்த உடனே உங்க எதிர்கட்சி எல்லாம் என்ன சொன்னீங்க? ஒரு முதலமைச்சர் உடனே ஓடி போய் 10 லட்சம் ரூபான்னு அறிவிக்கிறாரு, இவர் அங்க போக வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு கேட்டீங்களா? கேட்கலையா? யார் கேட்டது? யார் கேட்டாவா? எதிர்கட்சி தலைவர் தான் கேட்டாரு. எப்ப கேட்டாரு? 2023 மரக்காணத்துல அந்த 18 பேர் அந்த தொகுதியில மட்டும் இறந்தாங்க. மரக்காணத்துல மீதங்க மதுராந்தகத்துல தான் 6 பேரு. அந்த இதுக்கு போனப்ப போய் அங்க போய் 10 லட்சம் அறிவிச்ச உடனே பேசினாரு. எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறதுனால அவர் போலையா? அப்போ ஆமாங்க, கொஞ்சமாவது இல்லங்க, எதிர்கட்சிகள் வந்து முன்னுக்கு பின் முரணா பேசுறீங்க. அதாவது இங்க பாருங்க, இன்னைக்கு வர பலி எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு சொல்லும்போது இல்ல, ஒரே ஒரு கேள்விதான், எத்தனை கூட்டங்களை கள்ளச்சாராயத்துக்கு எதிராகவோ கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு எதிராகவோ முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தியிருக்காரு? சொல்லுங்க அதுக்கு எனக்கு பதில். எத்தனை கூட்டம் எத்தனை கூட்டம் அபிஷியலா இந்த விவகாரத்துல நாங்க இத்தனை கூட்டம் நடத்திருக்கோன்ற டேட்டா நம்ம கிட்ட இருக்குதா? இது இங்க பாருங்க, அவர் வந்து உயர்மட்டத்துல 4 கூட்டம் இதுவரை நடத்தினது எனக்கு தெரியுது. சரிங்களா? அதுல வந்து இன்னைக்கு வந்து அநேகமா அறிக்கை வந்திருக்கோம். 2 பேரு, அதாவது உள்துறை செயலாளரும் டிஜிபி 2 பேர்த்தையும் வந்து 2 நாளையில எனக்கு அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நபர் கமிஷன் ஒன்று போட்டாச்சு. இதுக்கிடையில வந்து தினமும் ஆஸ்பத்திரிக்கு வந்து இந்த மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையாங்கிறது வந்து அந்த துறையினுடைய அமைச்சரும் எங்களுக்கு அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சருமான ஏவா வேலையும் அங்கதான் நிப்பாட்டி இருக்காங்க. இப்ப சட்டமன்றத்துக்காக தான் அவங்க இங்க வந்து போயிட்டு இருக்காங்க. வந்து மத்தியானத்துக்கு மேலே கிளம்பி அங்கதான் போறாங்க. சரி, நிறைய பேர் பிரச்சாரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நடக்கிறப்போ பொன்முடியோட மகன் எங்க இருந்தார் தெரியுங்களா? பொன்முடியோட மகன் எங்க இருந்தார்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொன்முடியுடைய மகன் இப்ப எம்பி இல்ல, எம்பி எம்எல்ஏ கிடையாது, ஒரு மாவட்டத்தினுடைய செயலாளரா இருக்கிறார் இப்போதைக்கு. அவர் இந்த சம்பவத்துக்கு நேரடியாக மக்களை போய் பார்க்கணுமா அல்லது பிரச்சாரத்தில் ஈடுபடணுமா? உங்களுக்கு பிரச்சாரம் முக்கியமா, பாதிக்கப்பட்ட உயிரிழந்த மக்களினுடைய குடும்பம் முக்கியமா? அதுக்கு நான் கேக்குறேன், டெத் வந்துருச்சுங்கிறதுக்காக எல்லா பேரும் டீ குடிப்பான்னு பேரு இல்ல காஃபி குடிப்பான்னு பேரு, இவன் சாராயத்தை குடிச்சிருக்கானு, அதுவும் விச சாராயத்தை. இந்த மாதிரி நான் சொல்றது, நாங்க ஏதாவது சொன்னாக்க சாராயம் குடிச்சிருக்காங்க, சாராயம் குடிக்கிற மாதிரி நீங்க நிறைய தடுத்துட்டீங்க. போங்க, என்ன எது கூப்பிடுறீங்க? என்னன்னா இந்த நிகழ்ச்சி கண்கள்ல வந்து உடனே அட்டவணை போட்டுருவாங்க. கண்கள்ல கண்ணீரோட இதயத்திற்கு வெளியே ரத்த கசிவோட இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம். நம்மளுக்கு வந்து திமுக மேல எந்த ஒரு நம்மளுக்கு கருத்து வேறுபாடோ இல்லைன்னா காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. திமுக 1949 இருக்கிற கட்சி. அந்த கட்சியை கருணாநிதி அவர்கள் எடுத்துக்கொண்டார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு இப்போது அவருடைய மகன் அந்த இடத்துல இருக்கிறார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் இருக்கிறார். மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. இதற்கு பிறகு அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அந்த இடத்துக்கு வரப்போறாரு, ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து வெறும் திமுக மேல காழ்ப்புணர்ச்சியோட இந்த குறைய நம்ம பேசவே இல்லை. இந்த விவாத அரங்கமே அதை தாண்டி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. இதுல வந்து அரசியல் கலப்பீடு சிறிதளவும் கிடையாது அப்படின்றதுதான். ஒரு ஆட்சியாளரை பற்றி நம்ம பேசுகிறோம், அவ்வளவுதான். அதுல திமுகவோ ஸ்டாலினோ அந்த தனிப்பட்ட நபர் அப்படின்றதுக்காக நம்ம பேசவே இல்லை. அதுதான் நம்ம காமாட்சி நாடு ஐயாவும் புரிஞ்சுக்கணும். அவரும் வந்து அதை பேசுறாரு. அப்படின் போது நம்ம ஆட்சியை தான் நம்ம குறை சொல்றோம். எதனால குறை சொல்றோம்னா, ரிப்பீட்டட் அஃபென்ஸ். ஒரு சாதாரண ஒரு குற்றவாளி ஒரு முறை குற்றம் செய்தால் அவனுக்கு ஜாமீன் கிடைக்கும், நீதிமன்றம் மன்னித்து விடலாம், இல்லைன்னா அரசு பொது மன்னிப்பு கொடுக்கலாம். ரிப்பீட்டட் அஃபென்ஸ், மறுபடியும் மறுபடியும் ஒரு குற்றத்தை ஒரு அரசாங்கமே செய்யும் போது என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. கடந்த மே மாதம் 13ஆம் தேதி மரக்காணத்திலையும் சரி, அதே மாதிரி செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்திலும் மதுராந்தகத்திலும் சரி 23 மரணங்கள் ஏற்படும் போது டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபு சொன்னது என்ன என்றால், உடனடியாக சொன்னது இது கள்ளச்சாராயம் இல்லை, விஷச்சாராயம், கள்ளச்சாராயம் எங்கும் இல்லை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி அப்பொழுது சொன்னாரு. அப்பொழுது இப்ப நம்ம ஆவடி குமார் ஐயா சொன்ன மாதிரி ஸ்டாலின் அவர்களும் அறிக்கை கொடுத்தார். அறிக்கை கொடுத்த பிறகு உடனடியாக அந்த இடத்துல போய் ஸ்டாலின் பார்க்கவில்லை, முதலமைச்சர் ஸ்டாலின் பார்க்கவில்லை. அதற்கு பிறகு ஒரு நாள் கழித்து 2 நாள் கழித்து சொல்றேன், இல்ல சொல்லி முடிச்சிடறேன். அதற்கு பிறகு எல்லாருக்கும் அதிர்ச்சி ஏற்படுகிற வகையில 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சார். அதுதான் இன்னைக்கு கேள்விக்குறியாச்சு. அவர் போனதை பற்றி யாருமே குறை சொல்ல.
அது இந்த மாதிரி உங்களுக்கு கள்ளச்சாராயம் குடித்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நீங்க அறிவிக்கிறீங்களே, இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விதான் வந்துச்சு. அதற்கு பிறகு அதுல கூடுதலா வித்தவனுக்கு 50,000 ரூபாய், வித்தவனுக்கு 50,000 ரூபாய். அந்த நேரத்தில் அவன் தான் போய் மருத்துவமனையில் படுத்துட்டு இருக்கிறான், வித்தவனும் அவனுக்கு 50,000 ரூபாய். அதுதான் அன்றைக்கு கேள்விக்குறியாச்சு. அதனாலதான் சொல்றோம், அன்றைக்கு என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் இது போல கள்ளச்சாராய சாவு நடக்காது. அப்பதான் நீங்க சொன்ன செந்தில் பாலாஜியும் பேசுறாரு. 12 ஆண்டுகளாக, இப்ப 2001 பிறகு 12 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய சாவு கிடையாது, கள்ளச்சாராயமே எங்கும் காய்ச்சப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த அஃபென்ஸ் முடிஞ்சிருச்சு. அதற்கு சிபிசிஐடி விசாரணை சொன்னீங்க, எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, அதுல வெளிப்படை தன்மை அல்ல. 23 பேர் இறந்த பிறகு இப்போ சரியா ஓராண்டு கழிச்சு மறுபடியும் அதே போல ஒண்ணு நடக்குதுன்னா, கல்வராயன் மலையில அங்க 70 இடங்கள்ல கிட்டத்தட்ட அடுப்பு இருக்குது இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு. ஆமா, பின்ன அதைத்தான் எல்லா ஊடகத்திலையும் சொல்றாங்க. அந்த மக்கள் அந்த குறையை தான் சொல்றாங்க. அங்க எல்லா பக்கமும் இருக்குது. இது சென்ட்ரலைஸ்டா துவங்கி ஒரு பொது வியாபாரமா கட்டுக்கடங்காம எப்படி வந்துச்சு? ஐயா சொல்ற மாதிரி ஐயாக்கு அனுபவம் இருக்குது. கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம். இது புராண காலத்திலிருந்து மதுபானங்கள் இருக்கிறது, இல்லன்னு சொல்ல. இலை மறைவு காயாக 2001 சொன்னாரு, மே 10ஆம் தேதி 196 இடங்கள்ல வெற்றி பெற்று ஜெயலலிதா அதிமுக கூட்டணி ஆட்சி, கூட்டணியில 196 இடங்கள்ல வெற்றி பெற்று மாபெரும் வெற்றியோட அங்க உட்கார்ந்த உடனே கிட்டத்தட்ட ஒரே மாசம் ஆகஸ்ட்ல சொன்ன மாதிரி ஐயா நடக்குது. அது முடிஞ்ச பிறகு ரெட் ஹில்ஸ்ல கிடையாது, காஞ்சிபுரத்துல ஒரே மாசத்துல காஞ்சிபுரத்திலே மரணம் நடக்குது. இவர் சொன்ன மாதிரி பன்ரோட்டி, அடுத்தது காஞ்சிபுரம். அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, வேரோடும் வேரடி மண்ணோடும் அந்த கயவர்களை பிடித்து அவங்களை குண்டாஸ் போட்டு, இதுக்கு மேல நீங்க செய்தீங்கன்னா என்கவுண்டர் தான் நடக்கும் அப்படின்றத சொல்லாம எச்சரிக்கை செய்தார்கள். அதற்கு பிறகு அந்த அம்மா மரணிக்கிற வரைக்கும் ஒரு கள்ளச்சாராய சாவும் கிடையாது. அதுதான் ஆளுமை. அதாவது தன் தவறுகள் பாடம் கற்றுக்கொள்ளுதான் ஆளுமை. அதைத்தான் நாங்க கேட்கிறோம். எந்த ஆட்சியும் எடப்பாடியார் ஆட்சியும் கிடையாது. அதற்கு பிறகு 4 ஆண்டுகள் எடப்பாடியார் ஆட்சியும் கிடையாது. முதல் கொரோனா கூட இந்த கொத்து சாவு கிடையாது. 28 பேர்களை ஒரே இடத்துல இன்றைக்கு அங்க இறுதி சடங்குகள் செய்து அங்க சிறைக்கு தீ ஊற்றினார்கள். எப்பேற்பட்ட கொடுமை அது, பார்த்து பாருங்க. அதுதான் நம்ம கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கல் மனதை கூட கரைய வைக்கிற நிகழ்ச்சி. அதைத்தான் நம்ம சொல்றோம். இந்த ஆட்சி நமக்கு குறை அப்படின்றதுக்காக சொல்ல. இப்ப கூட சொல்றேன், ஒரு வெள்ளை அறிக்கைன்னா ஆட்சி தவறு செய்தது, நிர்வாகம் தவறு செய்தது, அங்க எம்எல்ஏக்கள் ஆதரவு அங்க இருந்துச்சு, எல்லாம் இருக்குது. அங்க பிடிச்ச அந்த கண்ணு குட்டின்றவரு அவர் வீட்டுக்குள்ள பீரோல கூட தேஞ்சு போன ஸ்டாலின் திமுகவுடைய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. இப்ப தேர்தல் தர போறாரு அந்த ஸ்டிக்கர். 2021 ஸ்டிக்கர் அதுல இருக்குது. அப்போ அதற்கு பிறகு இப்போ மலையரசன் எம்பியா ஜெயிக்கிற திமுக சார்பா அங்க கள்ளக்குறிச்சியில, அங்க அவருக்கு அந்த 4 முனை சந்திப்புல கள்ளக்குறிச்சியில 20க்கு 20 போஸ்ட் பேனர் யார் வச்சிருக்கிறா? இந்த கண்ணுக்குட்டி, கோவிந்தராஜ் என்ற கண்ணுக்குட்டி அவர் வச்சிருக்காரு. இதை பாக்குறோம்ல. சரி, இவங்களுக்கு சப்ளை சொன்ன அந்த சின்னத்துறைன்றவர் 70 முறை, அவருக்கு 70 வழக்குகள் அவர் மேல, 5 முறை குண்டாஸ். அந்த 5 முறை குண்டாசையும் ரத்து செய்வதற்காக அவருக்கு ஆதரவு கொடுத்தது யார்? இது கேள்வி வருது இல்ல. அங்க எல்லாருக்கும் பட்டி தொட்டி எல்லாம் தெரியும். இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி வசந்தம் கார்த்திகேயன், இன்னொரு பக்கம் உதயசூரன் எம்எல்ஏக்கள் அங்க எந்த அளவுக்கு ஆளுகை செலுத்துறாங்கன்னா அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த கண்ணுக்குட்டிக்கு பால் வார்த்தது உதயசூரியன், நிச்சயமா இது எல்லாருக்கும் தெரியும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அத்தனை பேருக்கும் தெரியும். மரணத்துல நம்ம அரசியல் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் ரொம்ப பேசாம நம்ம பேசுறோம், வேற எதுவும் கிடையாது. இந்த ஆட்சி கடந்த மரணத்திலிருந்து, மரக்கான மரணத்திலிருந்து என்ன பாடம் கத்துக்கினாங்க? ஒரு பாடமும் கத்துக்கல. அடுத்து என்ன சொல்றான்? இதுல பெரிய சதி திட்டம் என்னன்னு சொல்றான். இப்ப ஸ்ரவன்குமார் அந்த கலெக்டர், நீங்க கிராமத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரீகன் கலெக்டர் தான் தெய்வம் அந்த மக்களுக்கு, அதுவும் இது மலைவாழ் மக்கள், அவங்களுக்கு அவர் தான் கடவுள். அவர் என்ன சொல்றாரோ, அவர் குறிக்கொள்ள விழுந்துறாங்க அந்த மாதிரி மக்கள். அந்த வார்த்தை அவர் சொல்றாரு. நரேந்திர ஒரு இளைஞன் இறந்துடுறான். அப்ப சொல்றாரு ஒரு 3 சாவு. அப்போ ஒன்னு வயிற்று வலியால் நடந்தது, ஒன்னு வலிப்பால் நடந்தது, ஒன்னு வயதாய் நடந்தது. இது நடந்தது 19ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்கு ஸ்ரவன்குமார் பேட்டி கொடுக்கிறார். அதற்கு பிறகு ஏற்பட்ட மரணங்கள் தான் 50க்கு மேல. அப்ப என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்றேன், இதை நீங்க எடுங்க. ஸ்ரவன்குமார் பேட்டி கொடுக்கிறார்ல, அதற்கு பிறகு
மருத்துவமனையில் அட்மிட் ஆனவங்க எத்தனை பேர் பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா அதற்கு பிறகு மருத்துவமனை அட்மிட் பெரிய அளவுல இருக்காது. நிறைய மரணம் ஏற்பட்ட பிறகுதான் மருத்துவமனைக்கு போறாங்க. சில அதிகாரிகள் வீடு வீடா போய் தேடி கூப்பிடுறாங்க, ஐயோ வாங்க மருத்துவமனைக்கு, மருத்துவம். ஏன்னா எங்க கடவுளே சொல்லிட்டாரு, சாராயத்தால சாவல நீங்க கடவுளே சொல்லிட்டாரு, ஸ்ரவன்குமார் கலெக்டர் சொல்லிட்டார். இதனால எவ்வளவு மரணம் அதிகரிக்கப்பட்டது. சரி, ஒரே ஒரு கேள்விதான் பொன்னெல்சன். இந்த விவகாரத்துல குற்றவாளி கூண்டுல வெறும் ஆட்சியராக இருக்கக்கூடிய சரவண்குமாரை மட்டும் ஏற்ற போறோமா, அல்லது வேறு யார் யாரெல்லாம் இங்க வந்து நிக்க வேண்டிய அவசியம் இருக்கு? சரவண்குமார் என்கின்ற, அதாவது வேர் வந்து, கிளை வந்து, மரம் வந்து, இலை வந்து, கனி வந்து, அந்த கனியாக சரவண்குமார் இருக்கிறார். நீங்க இந்த கனியை பிடிச்சீங்கன்னா வேறு வரைக்கும் அவரே அப்ரூவ், அவரே சொல்லிடுவார் யாரால நடந்தது, எதனால நடந்தது, தனக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் என்ன, எல்லாமே அவர் சொல்லிடுவாரு. அதனால்தான் அவர் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டார்கள், காவல் கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார். பயத்தினால் தான் இடமாற்றம். பின்ன இருங்க, சரவண்குமார் தெளிவா சொல்றாரு, கள்ளச்சாராயத்தால் மரணம் நிகழவில்லை. அவர்களுக்கு அதில் ஒருத்தருக்கு கள்ளச்சாராயம் சாப்பிடுகின்ற பழக்கமே இல்லைன்னு சர்டிபிகேட் வேற தர்றாரு. அந்த மாதிரி சொல்றாரு ஒரு கலைஞர். அவர் குடிச்சிட்டு சாகல, குடியினால சாகல, அவர் குடிக்கிற பழக்கம் இல்லைன்றாரு. இப்ப இது ஒண்ணு. இப்ப நான் அதான் சொல்றேன், இப்ப ஐயாவே சொல்லட்டும், ஆதாரத்தோட சொல்றோம். சரவண்குமார் இன்றைக்கு பேட்டி கொடுத்தார் இல்லையா, பக்கத்துல வசந்தம் கார்த்திகேயன், இன்னொரு காவல் கண்காணிப்பாளர் உட்கார்ந்து ஒட்டுமொத்தமா பேட்டி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு நிகழ்ந்த மரணங்கள் எத்தனை, இது ஒண்ணு வெளிப்படையா வரணும். அடுத்தது எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை சொல்றாரு, ஹோமிபிசோல்ன்ற மருந்து, உயிர் காக்கும் மருந்து, அந்த மருந்து தமிழ்நாட்டிலே எங்கேயும் கிடையாது, அதுதான் மெத்தனாலுக்கு. அந்த மருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இட் இஸ் இன்ஜெக்ஷன். அதுல என்ன போடுதுன்னா, இட் இஸ் Fomepizole is an antidote used to treat poisoning with ethylene glycol or methanol. மெத்தனாலால ஒருவருக்கு பாய்சன் ஏற்பட்டால், விஷம் ஏற்பட்டால், அந்த விஷம் முறிவு உடனடியாக கொடுக்க வேண்டிய இன்ஜெக்ஷன், அது ட்ரிப்ஸ்ல கொடுக்கலாம், இன்ஜெக்ஷன்ல கொடுக்கலாம், இல்லைன்னா குளுக்கோஸ்ல போட்டு கொடுக்கலாம். அது வந்து உடனடியாக விஷ முறிவை குடிக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் இதுதான். ஆனா குடும்ப தெரியாம இருக்கு அப்படின்றாரு சுகாதாரத்துறை அப்படியே மாற்றி சொல்றாரு. அவர் சொல்ற வார்த்தை வந்து ஓமிப்ரசோல். நம்ம எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர் சொன்னது ஃபோமிபிசோல். ஏன் வார்த்தை தெரியாம அவர், அதுதான் சுகாதாரத்துறை. சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அந்த படிப்பறிவு உள்ள டாக்டரை தான் போடணும். படிப்பறிவு இல்லாதவங்க பொது வாழ்க்கையில் இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அந்த துறையை பொறுத்த வரைக்கும் இட் இல் ஜுவாலஜிக்கல் நேம்ஸ் எல்லாம் தெரியணும். அப்படின்னா நீங்கள் மருத்துவம் படித்தவர் தான் போடும். இல்ல, ஒரே ஒரு கேள்விதான் பொன்னெல்சன். இந்த விவகாரத்துல ஆட்சியை தொடங்கி அமைச்சர் மாசு வரை ஏதோ ஒருத்தவங்களை மறைக்கிறதுக்கான முயற்சியிலே இருக்கிறாங்களா, அதை திருப்பிக்கிட்டே இருக்கிறாங்களா? இப்ப மாசு சொன்ன போய், முதல் ஸ்ரவன்குமார் சொன்னது போய், அடுத்தது மாசு அவர்கள் சொன்னது என்னன்னா, இந்த ஓமிப்ரசோல்ன்ற மருந்து 4,42,00,000 இருக்குதான். யார் இந்த கேப்சூல் 4,42,00,000 இருக்குது. அப்படின்னு என்ன டீடைல் போய் பார்த்தா, வயிற்று அல்சருக்கு கொடுக்கிற மருந்து. அது அப்படி இருந்து கொடுக்கல, வயிற்று அல்சருக்கு கொடுக்கறத போய் இன்ஜெக்ஷன், அது மாத்திரை அல்சருக்கு கொடுக்கிறது. அத போய் நீங்க மெத்தனால் சாப்பிட்டவங்க கொடுத்தா சீக்கிரம் போய் சேர்ந்துருவாங்க. பேசலாம், ஒரு சம்பந்தம் இல்லாம. இதனாலதான் நான் என்ன சொல்றேன், இதையும் நீங்க பார்க்கணும். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு வெள்ளை அறிக்கையா வந்தாதான் முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா, தகவல் கொடுத்திருந்தால், யார் சொல்றா, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு தகவல் கொடுத்திருந்தா உடனடியா நடவடிக்கை எடுத்து. அதுக்கும் உடனே எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு. ஐயா 4 நாளைக்கு முன்னாடியே கலெக்டர்கிட்ட போன்ல சொன்னாங்க, கண்காணிப்பாளர்கிட்ட போன்ல சொன்னாங்க. இதையெல்லாம் மீறி எழுத்துப்பூர்வமான ஆதாரத்தை கொடுக்கிறாரு ஆளுமை மிக்க எதிர்கட்சி தலைவர். இதுக்கு மேல என்ன செய்யணும்? அது அரசியலா? 29ஆம் தேதி மார்ச் மாசம் 2023 சட்டமன்றத்துக்கு கொண்டு போய் கிரீன் கையெழுத்து போட்டு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்குறாங்க. ஐயா, எங்க கள்ளக்குறிச்சியில எங்க பார்த்தாலும் கள்ள சாராயம். யாரு எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் கொடுக்கிறாரு, அக்கறை எல்லாமே கொடுக்கிறாரு. தயவு செய்து அப்பாவும் சபாநாயகர் அவர்களே இதை எடுத்துக்கோங்க. இது முக்கியமான தமிழ்நாட்டு பிரச்சனை. அதை எடுக்கவே இல்லை, புறக்கணிச்சாரு. ஒருவேளை அதை எடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த 62 சாவு நடந்திருக்காது. அப்போ சபாநாயகர் மேலும் அந்த தார்மீக பொறுப்பு வருது இல்லையா, அவருடைய மனசாட்சி குத்துமா இல்லையா? இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு எடுத்திருக்கணும் இல்லையா? பிடிஆர் பழனிவேல் ராஜன் திமுக இருக்கும் போதும் அதிகாரிகள் முதற்கொண்டு அமைச்சர்கள் முதலும் அந்த சபாநாயகர் பயப்படுவாங்க. ஆனா இந்த சபாநாயகர் அப்படி இல்லையே.
அதுதான பிரச்சனை. பேசலாம். இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம விவாதிக்க வேண்டி இருக்கிறது. உரிமைக்குரலுடைய இந்த பகுதி இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும். என்ன மிஸ்டர் குமார், சுகர் கண்ட்ரோல்ல இருக்கா? எஸ் டாக்டர். சோர்வு, அடிக்கடி பசி எடுக்குதா? இப்பெல்லாம் இல்ல. வெயிட் என்னாச்சு? அதுவும் நார்மல் டாக்டர். குட் குட், கீப் இட் அப். நான் நம்புவது கிளினிக்கலி ப்ரூவன் என்ஷூர் டயபிட்டிஸ் கேர். இதன் ட்ரிபிள் கேர் சிஸ்டத்தில் மட்டுமே உள்ளது. ஹை ஃபைபர், ஹை குவாலிட்டி புரோட்டீன் மற்றும் 36 நியூட்ரியன்ட்ஸ். இது 4 வாரங்களில் பிளட் சுகர் மேனேஜ் செய்வதற்கு உதவுகிறது. டாக்டர், ஃபீஸ்? டைனோசர் ரைட். என்ஷூர் டயபிட்டிஸ் கேர். முத்தூட் ஃபைனான்ஸ், இந்தியாவின் நம்பர் 1 மிகவும் நம்பகமான ஃபைனான்சியல் சர்வீசஸ் பிராண்ட். கோல்ட் லோனுக்காக இப்பவே கால் பண்ணுங்க 1-800-202-1212. இது போல ஆமா இல்ல கேம் தான் ப்ரோபோ, தி பவர் ஆஃப் எஸ் அண்ட் நோ. இந்த விளையாட்டு பழக்கப்படலாம் அல்லது நிதி இழப்பு ஏற்படலாம். பொறுப்போடு விளையாடுங்கள். TNC அப்ளை. முத்தூட் ஃபைனான்ஸ், இந்தியாவின் நம்பர் 1 மிகவும் நம்பகமான ஃபைனான்சியல் சர்வீசஸ் பிராண்ட். கோல்ட் லோனுக்காக இப்பவே கால் பண்ணுங்க 1-800-202-1212. இது போல ஆமா இல்ல கேம் தான் ப்ரோபோ. அனலைஸ் பண்ணுங்க, புரிஞ்சுக்குங்க, விளையாடுங்க. ப்ரோபோ, தி பவர் ஆஃப் எஸ் அண்ட் நோ. இந்த விளையாட்டு பழக்கப்படலாம் அல்லது நிதி இழப்பு ஏற்படலாம். பொறுப்போடு விளையாடுங்கள். TNC அப்ளை. முத்தூட் ஃபைனான்ஸ், இந்தியாவின் நம்பர் 1 மிகவும் நம்பகமான ஃபைனான்சியல் சர்வீசஸ் பிராண்ட். கோல்ட் லோனுக்காக இப்பவே கால் பண்ணுங்க 1-800-202-1212. என்ன மிஸ்டர் குமார், சுகர் கண்ட்ரோல்ல இருக்கா? எஸ் டாக்டர். சோர்வு, அடிக்கடி பசி எடுக்குதா? இப்பெல்லாம் இல்ல. வெயிட் என்னாச்சு? அதுவும் நார்மல் டாக்டர். குட் குட், கீப் இட் அப். நான் நம்புவது கிளினிக்கலி ப்ரூவன் என்ஷூர் டயபிட்டிஸ் கேர். இதன் ட்ரிபிள் கேர் சிஸ்டத்தில் மட்டுமே உள்ளது. ஹை ஃபைபர், ஹை குவாலிட்டி புரோட்டீன் மற்றும் 36 நியூட்ரியன்ட்ஸ். இது 4 வாரங்களில் பிளட் சுகர் மேனேஜ் செய்வதற்கு உதவுகிறது. டாக்டர், ஃபீஸ்? டைனோசர் ரைட். என்ஷூர் டயபிட்டிஸ் கேர். உரிமைக்குரல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். விடியா திமுகவுக்கு முடிவுரை கட்ட தொடங்கி விட்டதா? அதிமுக ஆர்ப்பாட்டம், இந்த தலைப்பில் தான் விவாதத்தை நகர்த்திக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். ஆவடிக்குமார், மிகச் சுருக்கமா. அதாவது இது தொடர்ந்து அங்கே நடந்துட்டு வருது. அது காவல்துறைக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனால் மாவட்ட ஆட்சியர் தலைவர் கூட கவனிக்காமல் இருந்திருக்கலாம். வசந்தம் கார்த்திகேயனுடைய மேற்பார்வையில் அவங்க அந்த மாவட்டமே இயங்கிட்டு இருக்கிறதுனால அவரை மீறிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர் போட முடியாது, ஒரு சத்துணவு பணியாளர் நியமிக்க முடியாது. எல்லாமே வசந்தம் கார்த்திகேயன் தான் அங்கே ஆளினால். இந்த நம்பிக்கையில் அவங்க நான் கேட்குறேன், இவ்வளோ தூரம் நடக்குது இல்லை? அங்கே கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில், எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில், ஹார்ட் ஆஃப் த டவுனில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில், 150 மீட்டர் தூரத்தில் இதெல்லாம் சாராயம் விற்றுக்கிட்டா தொடர்ந்து விற்கிறாங்க. அந்த ஊரில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியுது அவங்க சாராயம் விற்பாங்கன்ட்டு. அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்கலாம் அங்கே வந்து வாங்கிட்டு போய் இது பண்ணுறாங்க. ஆனால் போலீஸுக்கு தெரியலன்ட்டு. அப்போ உளவுத்துறை செயலிழந்து போச்சு. நான் கேட்குறேன், ப்ரொஹிபிஷன் எம்போஸ்மெண்ட் விங்குன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அது எதுக்கு இருக்குது? பாரில் போய் மாமூல் வாங்குறது மட்டும்தான் அவங்க வேலையா? மாதத்துக்கு ஒரு கேஸை போட்டு அவங்க கணக்கு காட்டிட்டு இயங்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? அந்த விங் செயல்பட்டு இருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. இன்னைக்கு மதுவிலக்கு அமல் பிரிவினுடைய அவரை வந்து ஏடிஜிபி வந்து இப்போ பணிமாற்றம் செஞ்சுட்டு அவர் இப்போ சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருணை அதில் போஸ்ட் பண்ணி கூடுதல் பொறுப்பு தந்திருக்காங்க. இப்போ இவங்க ஏற்கனவே அந்த துறையில் இருந்தவங்க, இவங்க சிபிசிஐடி விசாரணை பண்ணுச்சுன்னா இவங்க வந்து சிபிசிஐடியோட ஒத்துழைப்பாங்களா, பொதுமக்களோட ஒத்துழைப்பாங்களா? ஆக அவங்க தவறு செய்தவர்களை, இந்த குற்றத்திற்கு காரணமானவர்களை, இந்த கொலைக்கு வித்திட்டவர்களை காப்பாற்றுவதற்கு இந்த சிபிசிஐடி விசாரணை உதவும். அது இருக்கக்கூடாதுன்றதுனால தான் சிபிஐ விசாரணை கேட்கிறோம். நன்றி. மிகச் சுருக்கமாக இதுல வந்து ஒட்டுமொத்த பொறுப்பு முதலமைச்சரை தான் சாரும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. காரணம், அந்த துறை சார்ந்த பொறுப்பை வகிக்கக்கூடிய அமைச்சர் அவர்தான். அவர் வந்து தட்டி கழிக்கவோ இல்ல இதுல இருந்து
தவறி போவதற்கோ வழி இல்லை. சிபிஐ விசாரணை வரும்பொழுது நாளைக்கு உங்களுக்கு கலெக்டர்ல இருந்து இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணும்பொழுது கண்டிப்பாக அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக நாங்கள் இது போன்ற பதிலை சொல்ல நிர்பந்திக்கப்பட்டோம். எங்கள் கைகள் கட்டப்பட்டிருந்தன. ஆகையால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. எங்கள் மீது எந்த தவறும் இல்லை. அரசுக்கு கீழ் நாங்கள் பணிபுரிகிறோம். முதல் அமைச்சர்ல இருந்தோ இல்ல கட்சியில மூத்த தலைவர்கள் சொல்லும் பொழுது எங்களால் எதுவும் பண்ண முடியல. எங்கள் கைகள் கட்டப்பட்டதனால் இந்த துர்பாக்கிய நிலை ஏற்பட்டது என்று நிச்சயமாக அவர்கள் அறிக்கை கொடுக்க போகிறார்கள். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் இவர்கள் தார்மீக பொறுப்பெடுத்துக் கொண்டு ராஜினாமா செய்து தங்களுடைய தவறுக்கு பிராயச்சித்தம் தேடுவார்களா, இல்ல மீண்டும் பணம் தானே விழுந்துருச்சு கடைக்கு போகலையா அப்படின்னு காமாட்சி நாயுடு சொன்ன மாதிரி அந்த மாதிரி அசால்ட்டா எடுத்துப்பீங்களா, இல்ல 10 லட்சம் சந்திக்க போறதா சொல்றாங்க. இந்த அழுத்தங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படுமா? எப்படிங்க ஆளுநரை சந்திக்கிறதற்காக எதிர்க்கட்சி தலைவர் இருப்பதாக? கண்டிப்பாக. ஒரு தமிழ்நாட்டுல நீங்க முதலமைச்சரா இருக்கிறீங்க, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகிறது, மக்களுக்கு பிரச்சனை வருகிறது, பாதுகாப்பு இல்ல, மக்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க, பிணக்குவியலாக எங்கும் இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பா கவர்னர் பொறுப்பு அவர் கூப்பிட்டு விசாரிச்சு தான் ஆகணும். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது மத்திய அரசு கூப்பிட்டு கேட்கும்போது பொறுப்பு அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். முதல்வர் அந்த பொறுப்பில் இருக்கிறார். நன்றி நன்றி. காமாட்சி, மிகச் சுருக்கமா இறுதி கருத்து. கண்டிப்பாக இதில் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவர்களை எல்லாம் பாரபட்சம் இல்லாமல் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும். திமுகவினுடைய முக்கிய நபர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஆல்சோ, சரிங்களா? உங்களுக்கும் அதுல தொடர்பு இருக்கு. ஆமா, அப்படி இருந்தாலும் நானும் உள்ளே போவதற்கு என் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கு முதலமைச்சர் தயாராகத்தான் இருக்கிறார். எனவே யாரும் இதை பற்றி கிஞ்சி அளவும் சிந்திக்கவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். நன்றி. பொன்னில்சன் இறுதி கருத்து. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா மதுவிலக்கு மற்றும் ஆயர் தீர்ப்பு ஆணையகம், போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு, மதுவிலக்கு அமுலாக்க பிரிவு, மூன்றுமே டோட்டல் ஃபெயிலியர். உளவுத்துறை, ஆமா உளவுத்துறை இந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனையில டோட்டல் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னு. ஏன்னா மாச கொத்தாக இழப்பு நடந்திருக்குது. அப்போ யார் பெரிய பொறுப்பு இருக்க வேண்டும்னா நிர்வாக ரீதியா பாத்தீங்கன்னா உடனடியாக சிபிஐ என்கொயரி வேணும். இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த கல்வராயன் மலை முழுவதும் அடுப்பு இருக்குது அங்கன்னா வனத்துறை அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அதாவது ஒரு புகை வந்த உடனே அத்தனை பேருக்கும் தெரியும். அப்போ வனத்துறை அதிகாரி மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அடுத்து என்ன சொன்னா, ஆடு மேய்க்க போனா, மாடு மேய்க்க போனா, விறகு பொறுக்க போனா அவங்க மேல வழக்கு போடுறாங்க. அதனாலதான் எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, ஒன்று முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும். அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் அந்த பொறுப்பு அமைச்சரையாவது ராஜினாமா செய்ய வைக்க வேண்டும். இல்லை என்றால் மாவட்ட செயலாளராவது பதவி நீக்கம் செய்யணும். செய்வார். நியாயமான அரசாக இருந்தால், அது மனசாட்சி உள்ள அரசாக இருந்தால் அதை செய்ய வேண்டும். அதுதான் இதற்கு ஒரு தற்காலிக தீர்வாவது அமையும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் நால்வருக்கும் நன்றி. மற்றொரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல்வேறு செய்திகளையும் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கத்தையும் இணையதளத்தையும் பின்தொடருங்கள். எல்லாம் நிறைவேறிற்று.